ஆகாருடைய சிறுமையை கண்டவர். இவ்வாறாக சொல்லுகிறது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் என்னிடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். பெஹர் லஹாய் ரோயி, அதுதான் ஹீப்ரூல, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். வெல் ஆஃப் த லிவிங் ஒன் ஹூ சீஸ் மீ அப்படின்னு சொல்லி அந்த துறவுக்கு பீர் லஹாய் ரோயி என்று பெயரிட்டார். இன்று ஆண்டவர் நீங்கள் சிறுமையோடு, ஏதோ ஒரு துக்கத்தோடு, ஏதோ ஒரு வேதனையோடு இந்த நாட்களில் வந்திருந்தாலும், இந்த வேலையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருந்தாலும், ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்கிறார், நான் ஜீவ நீரூற்று, உங்களுக்காக நான் மரித்தேன், இதோ சலா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் வருகிறவன் தாகம் அடையான் என்று சொல்லுகிற தேவன் இந்த வேலையில் சொல்கிறார். பீர் லஹாய் ரோயி, என் ஜீவ நீரூற்றை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுகிற தேவன் இன்று அவருடைய ஆலயத்தில் அவரை நோக்கி நாம் பார்த்து, ஆண்டவரே நீங்கள் உள்ளத்தில் வரும்படியாக, ஜீவ நீரூற்றாக வரும்படியாக இந்த வேலையில் நாம் பாடி அவரை ஆராதிப்போம். நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வறுமைப்படுத்தி திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி நினைவுபடுகிறார். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றீர். என்னை காண்கின்ற தேவன், அவர் உங்களை காண்கின்ற தேவன். நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், ஒரு வனாந்தரமான வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும், அவர் உங்களை காண்கிற தேவன். ஒப்பு கொடுத்து பாடுவோமா? என்னை காண்கின்ற தேவன், நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை பார்க்கிறோம், கர்த்தரை நம்பலாம். எங்கள் ஜீவனீரூற்று நீர், வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், உம்முடைய கோலும் உங்கள் தடியை நடத்துகிறேன் என்று சொல்லுகிறேன். தேவனே, அப்பா அந்த வேலையில் எங்களை நடத்துங்க. எந்த நலுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாவது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய கீழமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னவரே. என்னை காண்கின்றதே ஒன்றே, உற்சாகமாய் ஆண்டவரே, நீர் எங்கள் நீரூற்று. ஆண்டவரே, நீரூற்று பீர் லகாரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர் லகாரோயி, என்னை ஜீவனீரூற்று நீர். ஆனபடியால் முன்பே மாமிசத்தின் பரிபூரணமாய் இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நீங்கள் புறஜாதி அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என் சொன்னதை நிறைவேற்றினீர், வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். உற்சாகமாய் உங்களுடைய வாயிலை திறந்து உற்சாகமாய், என்னை காண்கின்ற தேவன், உங்கள் போக்கையும் வரத்தையும் காண்கின்ற தேவன், இது முதற்கொண்டு என்றென்றை உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எங்கள் ஜீவனீரூற்று நீர், பீர் லகாரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர் லகாரோயி, எங்கள் ஜீவனீரூற்று நீர். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே,
என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறோம் நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. வனாந்தரமாக எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் எங்களை தேடி வருகிற தேவன் அல்லவா, எங்களை காண்கிற தேவன் அல்லவா, எங்களை பெரிய சாதியாய் மாற்றுகிற தேவன் அல்லவா, வாக்கு தத்தத்தை ஒருபோதும் மறக்காத தேவன் அல்லவா. ஒருவரை கூட பீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவனீருற்று நீர் பீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர் பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவனீருற்று நீர். எவ்வளவு அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்.